அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய தோமையர் இந்திய நாட்டிலே ஆற்றிய பணிகள் பற்றிய ஏராளமான குறிப்புகள் பல்வேறு ஆசிரிய பெருமக்களால் எடுத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவருடைய பல செய்திகள் பற்றிய குறிப்புகளை இதற்கு முந்தைய பதிவுகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த பதிவிலே டாக்சிலா கிராஸ் என்கின்ற ஒரு சிறிய சிலுவையை பற்றியும் அதன் பிறகு இன்னொரு இடத்திலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற பெரிய சிலுவை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த இடம் கவர்டோ என்பதாக பாகிஸ்தானிலே இருக்கின்ற ஒரு பகுதி என்பதாக நான் குறிப்பிட்டேன். அதனுடைய அளவு 3-4 டன் சலவைக்கல்லால் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் தோமையர் அந்த இடத்தில் ஆற்றி இருந்த அந்த பணிகளின் மூலமாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால தான் அவ்வளோ பெரிய சிலுவையானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுதும் இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் அல்லது தோமையரினுடைய நடபடிகள் என்கின்ற இந்த நூலை பற்றி ஒரு சில கருத்துக்கள், ஏராளமான செய்திகளை ஆசிரிய பெருமக்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பதிவிலே அவ்வளவையும் அனைத்தையும் கூறிவிட முடியாது. ஆகையினால் இது கிபி 225 250 வரை இடைப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே அது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் இன்றைக்கு அதை சொல்லுகின்றார்கள். ஃபாதர் ஈஃப்ரேம், அகஸ்டின் போன்ற பெரிய ஆசிரிய பெருமக்கள் அதை எழுதுகிறார்கள். அதுக்கப்புறமா செக்யூலர் ஹிஸ்டோரியன் என்று சொல்லப்படுகின்ற யூசிபிஎஸ் அவருடைய எழுத்துக்களிலும் இதை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இதற்கு முன்னாலே நாம் பார்க்கின்ற போது இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்பது 5 நடபடிகள், அவருடைய இயேசு பெருமானினுடைய சீடர்கள் அந்திரேயாவினுடைய நடபடிகள், யோவானினுடைய நடபடிகள், பேதுருவின் நடபடிகள், பவுலின் நடபடிகள், தோமாவின் நடபடிகள், மொத்தம் 5 அப்போகிரிஃபிக்கல் நியூ டெஸ்டமென்ட் புக்ஸ் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றில் மிகவும் பழமையானதாக போற்றப்படுவது இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ். இந்த நூலில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தோமையர் இந்திய நாட்டிற்கு புறப்பட்டு வந்த பயணம், எந்தெந்த நாடுகளிலெல்லாம் அவர் பணியாற்றி இருக்கிறார், அதில் விரிவாக அவர் பணியாற்றி இருக்கின்ற இடங்களை பற்றிய குறிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அவர் பார்த்தியா என்று சொல்லப்படுகின்ற வட இந்திய அந்த பகுதியிலே அவர் ஆற்றிய அந்த பணிகளெல்லாம் அங்கே வரையப்பட்டிருக்கின்றன. ஆகையினால இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்பது இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற தோமையரினுடைய பணிகள் பற்றி இருக்கின்ற நூல்களிலே மிகவும் பழமையானதாகவும் சிறப்புடையதாகவும் இது கருதப்படுகின்றது. இன்னொன்று, காஸ்பல் ஆஃப் தாமஸ் என்பதாகவும் ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலை பற்றிய குறிப்புகளை நான் இதற்கு முந்தைய பதிவுகளிலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த காஸ்பல் ஆஃப் தாமஸ் என்பது எகிப்திலே இருக்கிற நக் ஹமாடி என்பதாக ஒரு இடத்திலே கிடைத்திருக்கின்ற அந்த நூலகம், அந்த நூலகத்தில் ஒரு நூல் காஸ்பல் ஆஃப் தாமஸ். அதனால் அந்த காஸ்பல் ஆஃப் தாமஸையும் ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை இதற்கு முந்தைய பதிவுகளிலே அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நான் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்பது பழங்காலத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற சிரியாவிலே எழுதப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். சிரியாவிலே எடிசா என்கின்ற ஒரு பகுதி, இந்த எடிசா என்கின்ற பகுதி தான் கிபி 3வது நூற்றாண்டில்
தோமையர் இந்திய நாட்டில் வந்து பணியாற்றிய பிற்பாடு மயிலாப்பூரிலே அவரை அடக்கம் செய்திருக்கின்ற அந்த பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய எலும்புகள் ஒன்று இங்கே அவரை புதைத்தார்கள். அதன் பிறகு அதில் இருந்து எடுக்கப்பட்ட தோமையரினுடைய சில எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு எடிசாவிலே கொண்டு போய் வைத்து அங்கே தாமஸ் பாசிலிகா என்பதாக ஒன்று இருக்கிறது. ஆகையினால இந்த சிரியா என்பது கிறிஸ்துவத்தினுடைய மிகவும் தொடக்கமான ஒரு 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 நகரமாக அது விளங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேரளாவிலும் இன்றைக்கு சிரியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கின்ற அந்த நிலைகளை நாம் பார்க்க முடியும். அதற்கு அப்புறமா இந்த நூல் வந்து வரலாறாகவே அது சொல்லப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. அதில் ஏராளமான கவிதையோடு தொடர்புடைய சில புனைவுகளும் அதிலே அமைந்திருக்கின்றன. அதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் மேனிகேயன் என்பதாக. மணி என்பவர் அவர் வந்து கிபி 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளிலே பாரசீகத்திலே வாழ்ந்தவர். அவர் வந்து அதாவது இருமை கொள்கை, ஒளிக்கென்று ஒரு கடவுள், இருளுக்கென்று ஒரு கடவுள் என்பதாக ஒரு புதிய கருத்தை, சிந்தனையை, ஒரு சமயத்தை கூட அவர் தோற்றுவித்தார். ஆனால் அது வந்து பெரிய அளவிலே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது அழிந்து போய்விட்டது. ஹெரிட்டிக் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது சமய நிந்தனைக்குரிய பல எழுத்துக்களை எழுதிய அந்த பகுதியில் அவருடைய அந்த செய்திகள் எல்லாம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த நிலையிலே பார்க்கின்ற போது இந்த மானிகேயன் என்கின்ற கோட்பாட்டை உடையவர்கள் இந்த நூலை அவர்கள் எழுதியிருக்க வேண்டும் என்பதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. அவர்கள் வந்து கிறிஸ்தவம், சொராஸ்ட்ரியனிசம், பௌத்தம் இவைகளிலே இருக்கின்ற சில நல்ல கருத்துக்களை எல்லாம் திரட்டி புதிதான ஒரு கோட்பாட்டை அவர்கள் உருவாக்குவதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த நூலை அவர்கள் எழுதுகின்ற போது இதிலே ஏராளமான புனைவுகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் முழுக்க முழுக்க இது வரலாறு என்பதாக சொல்லப்படாவிட்டாலும் வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதை குறித்து அழகாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது, இந்த நூல் எப்பொழுது எழுதப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். கிபி 225 250, சிலர் வந்து 230 என்பதாக கூட சொல்லுகிறார்கள். ஆனால் கிபி 3ஆவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்திலேயே இந்த நூல் எழுதப்பட்டு விட்டது. அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது இவர் வந்து எருசலேமில் இருந்து புறப்பட்டு பார்த்தியாவை நோக்கி, இந்தியாவை நோக்கி அவர் புறப்பட்டு வந்த அந்த பகுதிகள், எந்த இடத்திலே அவர் கப்பல் ஏறினார், எகிப்துக்கு வந்து எகிப்தில் இருந்து நைல் நதியில் அவர் பயணப்பட்ட செய்திகள், அதுக்கு அப்புறமா வந்து அவர் எங்கெல்லாம் வந்து பாரிகாசா என்கின்ற இடத்திலே குஜராத்திலே அவர் வந்து இறங்கி அங்கே எல்லாம் அவர் நற்செய்தி பணி ஆற்றி இருக்கின்ற பல குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இது வருகின்ற பதிவுகளிலே நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அடுத்தது, இந்த எடிசா என்பது தோமையரினுடைய எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற 2 இடங்களில் மயிலாப்பூர், அடுத்த இடம் எடிசா. அந்த இடம் எங்கே இருக்கிறது தற்போது என்று சொன்னால் துருக்கியிலே, டர்க்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில். இது வந்து நார்த்தன் மெசோபொட்டேமியா என்பதாகவும் அது குறிக்கப்படுகிறது. மெசோபொட்டேமியாவினுடைய வடக்கு எல்லையிலே இது அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறமா இது வந்து இது எந்த சூழ்நிலையிலே அமைந்திருக்கிறது? இப்போ எடிசா என்று சொல்லுகின்ற போது அங்கே நிறைய யூத மக்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்ற பகுதிகள் அங்கே இருந்திருக்கின்றன. ஆகையினால இது வந்து ஜூயிஷ் சிரியன் பேக்ரவுண்டில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால யூதர்களுக்கும் சிரியர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தொடர்பு, அந்த தொடர்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக வந்திருக்கின்ற அந்த மக்களுக்காக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு குறிப்பை கூட நாம் பார்க்கலாம். எகேரியா என்பதாக ஒரு அம்மையார், இவர்கள் வந்து பல இடங்களிலே அவர்கள் பயணப்பட்டு
அவர்கள் வந்தபோது எடிசாவுக்கு வந்து எடிசாவிலே தோமையரினுடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு ஏராளமான பயணிகள், பில்கிரிம்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அதை அவர் பார்த்ததாகவும் அந்த குறிப்புகளிலே அவருடைய டைரியிலே அதை எழுதுகிறார். அது எழுதப்பட்டது 384ஆம் ஆண்டு ஏப்ரல் 20வது நாளிலே அந்த குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், ஏன் இந்த நூல் எழுதப்பட்டது என்பதற்காக சொல்லுகின்ற போது, இந்த எடிசாவுக்கு தோமையரினுடைய அந்த அந்த ஆலயத்தை அவர்கள் வந்து தொழுது கொள்ளுவதற்காக வருகின்ற போது அவர்களுக்கு அறிவிக்கின்ற சில குறிப்புகள் அடங்கியதான ஒரு நிலையிலே இந்த நூலானது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதான ஒரு குறிப்பும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது, இதனுடைய ஆத்தர் யார், இந்த நூலை எழுதியது? இதுக்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட இவர்தான் இந்த நூலை எழுதினார் என்பதற்கு சரியான ஆதாரம் இல்லை. ஆனால் சில சஜஷன்ஸ், சில ஆசிரியர்கள் இவர் இருக்கலாம் என்பதாக சொல்லுகின்ற போது அதில் ஒருவருடைய பெயர் பர்டாய்சன் என்பதாக அதனுடைய அந்த பெயரினுடைய அந்த எழுத்துக்கள் சில மாற்றங்களோடு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவர் வந்து மேனிகேயன் அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவராக, அதுக்கப்புறமா அந்த கிறிஸ்துவினுடைய போதனைகளையும் அதையும் கலந்து எழுதுவதற்காக வேண்டி இந்த முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் நிலவுகிறது. இதை பற்றி ஒரு அழகான பாசேஜ் டு இந்தியா என்பதாக திலகவதி சாந்துலால் என்பதாக ஒரு அம்மையார், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், இப்பொழுது அவர்கள் வேறு வெளிநாட்டிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நூலை ஆசியவியல் நிறுவனமானது அது வெளியிட்டிருக்கின்றது. அதில் அவர் சொல்லுகின்ற போது பார் தெசேன்ஸ் 154 இருந்து 222வது ஆண்டுக்குள்ளாக அவர் வாழ்ந்து அதை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த நிலையில் இந்த நூல் எந்த மொழியிலே எழுதப்பட்டது? இதுலேயும் 2 வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. முதலாவது, அது சீரியாக் மொழியிலே எழுதப்பட்டது. சீரியாக் மொழியிலே இருந்து கிரேக்க மொழியிலே அது மொழியாக்கம் செய்யப்பட்டது. மீண்டும் கிரேக்க மொழியிலே இருந்து சீரியாக் மொழிக்கு அவர் மாற்றப்பட்டது என்பதாக ஒரு கருத்து உண்டு. அதனால் இதை பல ஆசிரியர்கள் சொல்லுகின்ற அந்த குறிப்புகளை வைத்து பார்க்கின்ற போது முதலாவதாக ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்கின்ற இந்த நூலானது சீரியாக் மொழியிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது அநேகமாக சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலே அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகின்றது. இன்னொன்று, இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட 13 அத்தியாயங்களை உடையது, 13 சாப்டர்ஸ். இதை தவிர இன்னொரு புதிதான ஒரு பகுதியும் கன்க்ளூடிங் சாப்டர் என்பதாக அதை வைத்துக்கொண்டு அதிலே வந்து தோமையரினுடைய, அதாவது இரத்த சாட்சி மரணம், அது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையினால இந்த பகுதிகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது இந்த 13 சாப்டர்ஸ் என்பதை 13 ஆக்ட்ஸ் என்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக தோமையர் இந்திய நாட்டிலே ஆற்றிய பணி, இந்தியாவிலே அவர் செய்த பல பகுதிகள், பல செய்திகள் நமக்கு இந்த நூலின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன. அதில் ரொம்ப அதிகமாக பார்த்தியன் அரசர் என்பதாக சொல்லப்படுகின்ற கொண்டஃபேரஸ், அவரோடு இவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த தொடர்பு, அந்த நாட்டிலே இவர் ஆற்றி இருக்கின்ற பல அற்புதங்கள், பல செய்திகள் இந்த நூலிலே உள்ளடக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல்வேறு செய்திகளை வருகின்ற தொடர்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுவேன். இறை அருள் உங்களோடு கூட இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.